மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கர்ப்பத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரூகை ஊதும்போது அவர்கள் எப்படி வழிகட்டாங்க? கிறிஸ்தவர்கள்னா அல்லாஹுடைய மகன் என்று சொல்லி வழிகட்டாங்க. அல்லாஹ் தன்னுடைய ரூகை ஊதி தானே கர்ப்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிறக்க செஞ்சான். அதனால அல்லாஹுடைய மகன். அல்லாஹ் தஆலா அவர்களை தெளிவுபடுத்துவதற்காக குர்ஆன்ல நிறைய வசனங்களை அல்லாஹ் இறக்குனான். ஏன்னா பெரிய சமுதாயம் வழிகட்டு நிற்கிது இல்லையா? தெளிவுபடுத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒவ்வொன்று வசனத்தையும் அல்லாஹ் இறக்குனான். இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசாவின் உதாரணம் ஆதமை போன்றதுதான். எந்த ஆதமை அல்லாஹ் படைத்தானோ தன்னுடைய ரூஹிலிருந்து, அதே அல்லாஹ் தான் ஈசாவையும் படைத்தான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், ஃபஸவ்வைதுஹு. பல இடங்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைப்பை சொல்லுவான். தட்டினால் ஓசை தரக்கூடிய களிமண்ணால், பிசு பிசு என்கிற களிமண்ணால் நாம் தன்னுடைய கைகளால் எடுத்து நாம் அவரை செம்மைப்படுத்தி படைத்தோம். மலக்குகளை நோக்கி அழைத்து சொல்றான், ஃபைதா சவ்வைதுஹு. நாம் அவரை செம்மைப்படுத்தி வனஃபஹ்து ஃபீஹி, அவருக்கு ஊதினால். வனஃபஹ்துன்னு வருது இல்லையா? அதுதான் அங்கேயும் வரும். ஃபனஃபஹ்னா ஃபீஹா மின் ரூஹினா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கர்ப்பத்தில் நாம் ஊதினோம் நம்முடைய ரூஹில் இருந்து. இங்க என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைப்பை நோக்கி, ஃபைதா சவ்வைதுஹு வனஃபஹ்து ஃபீஹி மின் ரூஹி. நம்முடைய ரூஹிலிருந்து நாம் ஊதினால் ஃபகஉ, விழுந்துருங்க. ஃபகஉ லஹு சாஜிதீன், சுஜூதுல விழுவுங்க மலக்குகளே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான். எப்படி கருத்து வேறுபடுறாங்கன்னா, அல்லாஹ் அங்க நேரடியா எந்த இதுவுமே இல்லை, அங்க தன்னுடைய ரூஹை ஊதுனா, இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கருவறை என்பது ரத்தம் சிதை எல்லாம் இருக்குது. இருந்தா என்ன? வானமும் பூமியும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லையா? ஒரு சொந்தக்காரன் படைத்தவன் இருக்கும்போது அவன் தீர்மானிப்பதில் என்ன அவனுக்கு உரிமை கேடு இருக்கு? அவனுக்கு உரிமை இல்லையா? இருக்கா இல்லையா? அல்லாஹ் தீர்மானிப்பது நம்ம கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக விண்ணிலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். தன்னுடைய ஆற்றலை நிரூபிப்பதற்காக மனிதர்களுக்கு தெளிவுக்காக ஒரு அத்தாட்சிக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலே படைத்தான். அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். நீங்க சொல்ற கூற்று தவறு. அல்லாஹ் சொல்றான், மா கான லில்லாஹி அன் யத்தஹித மின் வலதின். அல்லாஹ்வுக்கு ஒரு மகனை தனக்கு எடுத்துக்கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை. சுப்ஹானஹு, அவன் தூய்மையானவன். எந்த கருத்தை சொல்லுகிறீர்களோ அந்த கருத்திலிருந்து அவன் தூய்மையானவன். அவனுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, பவர். என்ன தெரியுமா? இதா கதா அம்ரன், ஏதாவது ஒன்றை தீர்மானிக்க நாடிவிட்டால் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அவன் ஆகு என்றால் ஆகிடும். நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இந்த சமூகம் பெரிய வழிகேட்டை நோக்கிறது. அந்த சமூகத்தை அல்லாஹ் மறுமை நாளில் வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வைது கால் அல்லாஹ் சொல்றான், யா ஈசா இப்னு மரியம், மரியமனுடைய மகன் ஈசாவே, அன்த குன்த லின்னாசி இத்தஹதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லா. அல்லாஹோடு என்னையும் என் தாயாரையும் நீங்கள் வணங்கும்படி வணக்கங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த மக்களுக்கு சொன்னீரா என்று அல்லாஹ் கேட்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், கால சுப்ஹானக, யா நீ தூய்மையானவன். மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக். என்ன வார்த்தை இந்த வார்த்தை? எனக்கு சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லையே. எனக்கு தகுதி இல்லாத வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவார்.
நான் அப்படி சொல்லியிருந்தா உனக்கு தெரியும், என்னுடைய உள்புறம் வெளிப்புறம் எல்லாவற்றையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுக்கு தெரியும் தான், எந்த சமூகம் ஈசாவை இந்த உலகத்திலே தவறாக அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொல்லி வழிகட்டார்களோ அந்த வழிகேட்டை அந்த மக்களுக்கு உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா அவரை வைத்து விசாரிப்பான். எந்த பரலோக ராஜ்யத்தில் இந்த கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறதோ ஈசா காப்பாற்றுவார், இயேசு காப்பாற்றுவார் என்று, அந்த கூட்டத்தை அவர் அங்கேயே கலட்டி விட்டுருவார், கைவிட்டு விடுவார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வயுந்திரல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் தனக்கு ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு நாம் எச்சரிப்பதற்காக தான் இந்த குர்ஆன்ல சொல்றோம் அப்படின்ற நபிக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கணும்.